யா வெல்கம் மேம், யா ஆக்சுவலி வெல்கம் மேம். ஆக்சுவலி பேசுங்க எங்களுக்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வரைக்கும் எங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றதுன்னுலாம் கிடையாது. நாங்க எப்பவுமே நாங்க நடுநிலைமையா தான் இருப்போம். திஸ் டைம் நாங்க ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டோம். எங்களுக்கு யார பேசுறது, எதுக்கு இந்த ப்ரோக்ராம் எதுக்கு, இது இன்னுமே நம்ம ரெவ்யூ பண்ணணுமா, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபெட்டப் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். பட் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு எங்களுக்கு என்னமோ வந்தபோதே எங்களுக்கு அவங்கள ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், ரொம்ப புடிச்சிருந்தது. பட் அவங்களோட கேம் பிளான் என்ன, எது எங்களுக்குமே எதுவுமே எங்களுக்கு புரியல. அவங்க இது மாரி ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்காங்க. அது மாரி தான் தெரிஞ்சுது. பட் ஷி இஸ் வெரி கைண்ட் கேர்ள். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்கள அப்படியே என்ன சொல்றது, ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்காக பேசலாமா, பேச வேணாமான்னு ஒரு இது வந்தது டயலமால லாஸ்ட்டா நேத்திக்கு எங்களுக்கு லாஸ்ட்டா நாங்க அவங்களுக்காக தான் பேசுறோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க சாண்ட்ரா. ரியலி வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன் நேத்து. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத பத்தி சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சு பேசினோம் அவ்வளோதான். சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த எபிசோட் பத்தி? ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா நேத்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நான் ஒரு மதர். என்னோட டாட்டருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம்? என் பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாமா? அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே ஒரு பொண்ணு இப்ப எங்களோட சேனல்ல கூட பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எங்களை டார்கெட் பண்ணுவாங்க, ஈஸியா பேசிடுவாங்க. பிகாஸ் நீங்க லேடிஸ் தானே, நீ யாருடி, நீ எதுக்குடி வந்த, பேசுற வார்த்தையெல்லாம் தப்பு தப்பான வார்த்தை. ஸோ எனக்கு வந்து அதனால வந்து எங்களுக்கு இதெல்லாம் சரி. இது நாங்க ஃபர்ஸ்ட் அர்ச்சனா சீசன்ல வந்துட்டு எங்களுக்கு அவங்களுக்காக நாங்க பேசும்போது எங்களுக்கு நிறைய அட்டாக் வந்துச்சு. அதை நாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த சீசன் ஜாக்ல நாங்க சுத்தமா அதை பத்தி பயப்படவே இல்லை. நாங்க எடுத்து தூக்கி போட்டு அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து எங்களுக்கு ஏன்னா நாங்க யாரை பத்தியும் பேசாதனால எங்களுக்கு அவ்வளோ அட்டாக் இல்லை. இப்ப எப்ப இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோமோ, இவங்களோட கேம் நல்லா இருக்கு, இவங்க டிஃப்ரெண்டா பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது ஸ்வீட் கேர்ளா இருக்காங்க அப்படின்னு நாங்க பேச 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 எங்களுக்கு எங்களை டார்கெட் பண்ணி அடிக்கும் போதே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு. இது எனக்கு தோன்றது. மற்றபடி அது ரியலிஸ்டிக்கா என்ன, அவங்க கேம் எப்படி போக போகுதுன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. என்னோட டாட்டர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவளும் கிட்டத்தட்ட ரொம்ப சென்சிட்டிவ். என் டாட்டர் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்காகவே அவளை ட்ரெயின் பண்றணும்ன்ற மாதிரியே இந்த சேனல் அவளுக்கு வந்தது. பிகாஸ் அவளுக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் டக்குன்னு பேக்கப் ஆகுவா. எல்லாத்துக்கும் என்னதான் வந்து 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 கேட்பா, நான் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு. இப்ப அவளுக்கு வந்து இந்த ஆஃப்டர் திஸ் யூடியூப் சேனல் அவளுக்கு வந்து தன்னால ஓரளவு டெசிஷன் எடுக்க முடியும். என்னையே அவளை எதிர்த்து அவ கேட்கறதுக்கு முடியும் நிறைய விஷயங்கள்லன்றது போது எனக்கு இது பிடிச்சிருந்தது. பட் நிறைய பேருக்கு இது வந்து ஆக்சுவலா இது என்னது, இது இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, இது யாரு, இது இந்த பொம்பளை யாரு, இந்த பொண்ணு யாரு, இதுங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்துருச்சா, அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் இப்ப தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் எங்களுக்கு இது இது சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க வந்து பேசணும். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கே வந்தேங்கம்மா. நீங்க வந்தீங்கல்ல, நான் ப்ளஃப் பண்ணாங்கன்னு. ரைட். இப்போ அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா அதை ஒரு கான்வர்சேஷனா நீடிச்சு ஆதிரை கிட்ட போயிட்டு, ஓ நீ இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. நான் உன்னை நம்புனேன், ஆனா நீ நம்பியும் அந்த வார்த்தையை நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, ப்ளஃப் பண்ணிருக்க, நான் உன்னை எப்படி நம்புறதுன்னு நீ வேற எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாங்க. இந்த மாதிரி கொண்டு போனவங்க, இந்த மாதிரியான விஷயத்த பெருசாக்கினவங்க இந்த இந்த சீசன்ல நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பார்த்திருக்கோம். அந்த பெனிஃபிட்ல சொல்றேன். ஆனா ஒண்ணுமே பெருசா எடுத்துக்கல. ஓகே, வெல் பிளே, சூப்பர்ன்னு சொல்லிட்டு கடைசி ஃபைனலும் பார்த்துட்டு அந்த டைம்ல பால எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணது திவ்யா. ஆதிரை கையில பால் போன உடனே சீரியஸ்லி ஷி என்ஜாய்ட் இட். அது ஒரு நம்ம அந்த ஹார்ட்ல இருந்து ஃபீல் பண்ணுவோம்ல, அட சூப்பர்ப்பா. எனக்கு உண்மையிலுமே எனக்கு இந்த மாதிரியான டாஸ்க்ல வந்து எனக்கு கனியோட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மற்ற விஷயங்கள்ல இதுல எனக்கு கனியை பிடிக்கும். ஏன்னா கனி வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிற லேயரை தாண்டி வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க. விக்ரம் முன்ன போட்டு தள்ளி எல்லாம் இருக்காரு, தூக்கி போட்டெல்லாம் விட்டுருக்காரு.
அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ங்கிற பாயிண்ட்ல யோசிச்சதே கிடையாது. அது விக்ரம் பண்ணினாங்கங்கிறதுக்காக சிலர் சொல்லலாம். பட் இன் ஜெனரல் அத வேற யார் பண்ணியிருந்தாலுமே அத ஒரு பெரிய கன்சர்னா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. கனி அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல் கூட இல்ல. அதோட ஒரு படி மேல எனக்கு திவ்யா எனக்கு தெரிஞ்சாங்க. அண்ட் சீரியஸ்லி அ அந்த குட் அட் ஹார்ட்ன்னு சொல்ற ஒரு விஷயத்துல வந்து எனக்கு இன்னைக்கு ஒத்து போகணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, அது அ எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. அந்த அத ஒரு அக்ரஸிவ்னோட இப்போ ஒரு வேள ஆதிரை என்கிட்ட பால் இருக்குன்னு சொல்லியிருந்தா, சீரியஸ்லி சொல்றேன். போய் ஒரு வழி பண்ணிருவாங்க. அது என்னதான் பண்ணுதுன்னு. அண்ட் திவ்யாவோட பிசிக்கலி திவ்யா வந்து ஆதிரைய விட கொஞ்சம் ஸ்ட்ராங். கண்டிப்பா ஆதிரைய பிடிச்சு இழுத்துருந்தான்னா பால கண்டிப்பா ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். ரைட். அப்போ ஒரு கேப்டன்ஷிப்ங்கிறது வந்து ஒரு என்எஃப்பிக்கு அ இது இட்ஸ் ஈக்குவல் டூ என்எஃப்பிங்க. இதுல நம்ம தலையிட இந்த இந்த வாரம் நம்ம வரியே பண்ணிக்க வேணாம். ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படிங்கிறத கூட லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போய் அது ஒரு ஒரு ஜென்டில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட எடுத்துட்டு போனதுங்கிறதுல, எனக்கு பசங்க கிட்ட கூட நான் அப்படி ஒரு மேனரிசம் பார்க்கல இந்த ஹவுஸ்ல. சீரியஸ்லி. ஆனா இந்த பொண்ணுங்க விளையாடும்போது, அ அரோரா, ஆதிரை அந்த காம்போ ஆகட்டும். அவங்க 2 பேரும் சேர்ந்து போயி, அ 2 பேரும் அட்டாக் பண்ணலான்னு விக்ரம்ட்ட போனதாகட்டும். அண்ட் ஆதிரை கிட்ட இல்லன்ன உடனே டைரக்ட்டா அவங்க வந்து அமித்த நோக்கி போனதாகட்டும், எனக்கு எனக்கு நல்லா இருந்தது பாக்க. அப்போ இதுதான் மிஸ் ஆச்சு. இந்த இது இது அந்த 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 2, 3 வாரங்கள்ல நடந்த பிசிக்கல் டாஸ்க்ல அந்த மாதிரியான டாஸ்க்ல இது காமிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை வியூவர்ஸ்க்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இன்ஸ்டன்ட்டா எடுத்திருக்க முடியும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அந்த ஒரு வாய்ப்ப குடுக்கலன்னு நான் பிக் பாஸ சொல்றதா? இல்ல அந்த வாய்ப்ப கிடைச்சு இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண அ எக்ஸிஸ்டிங் கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நான் கொஸ்டின் பண்றதாங்கிற கேள்விக்குள்ளயே நான் வந்துட்டேன் இன்னைக்கு. சீரியஸ்லி இட் வாஸ் நைஸ். அ அ எனக்கு வந்து இன்னும் நான் ஜென்யூன்லி நான் நெறைய ஸ்பேஸ் நான் போவேன். எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஐ யூஸ்ட் டூ டாக் இன் ஆல் த ஸ்பேஸஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டு வந்துருவேன். எனக்கு இங்க திவ்யா ஆர்மின்னோனே சரி, உள்ள வந்து என்னோட கருத்த மட்டும் வச்சிரலாம் அப்படிங்கிறதுல. என்னன்னா, சீரியஸ்லி என்னோட குட் புக்ஸ்ல இருக்காங்கங்க. அதுல கொஞ்சம் இதாயிருச்சு. அதுதான் அங்க மிஸ்டேக் ஆயிருச்சு. ஆதிரே அப்படி தூக்கி வைக்காம உட்கார்ந்து சப்போஸ் அந்த அந்த பலூன்ல உட்கார்ந்துருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபைட் ஆயிருக்கும் அது. தூக்கி எறியுது. பிரச்சனை நான் சொல்லவா? சொல்லுங்க. உங்களை வச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறான்ற லெவலுக்கு பேசி விட்டு போயிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு இப்போ உட்காந்து அது சாண்ட்ராக்கே தெரியும் நம்ம திவ்யா சொல்றதுக்காக உட்காரல நம்ம கேம் பிளே பண்ணணும்ட்டு. ஆனா சாண்ட்ரா இப்ப எப்படி வலிப்பு நினைச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, மக்கள் வந்து நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. சாண்ட்ரானா ஒரு இது இருக்குது, அப்ப திவ்யா மேல நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு திவ்யா தான் நம்மளை மேனிபுலேட் பண்ணா மக்கள் நினைச்சிருக்காங்க. சேவ் சார் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை திவ்யா மேல தப்பு இருக்கு, நம்ம அப்படியே தூக்கி இதை யூஸ் பண்ணி திவ்யா மேல எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம்னு சொல்லி ஒவ்வொரு அக்யூசியேஷனா எடுத்து வைக்கிறாங்க. லைனா எடுத்து வைக்கிறாங்க. லைவ்ல நான் பார்க்கும்போது ஏம்மா இவ்வளவு பேசுறியேம்மா, போய் அன்னைக்கு கேட்க வேண்டியதானே. அந்த லீடராக வந்து திவ்யாவுக்கு பிடிக்கலையாமா. சோப்பு மாப்பு டாஸ்க்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இப்படி சோப்பு மாப்புல வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கலையாமா லீடர் ஆகிறதுக்கு. எனக்கு அவங்க ஜென்ரலா நீங்க கனி வந்தாலும் ஓகே தான், சாண்ட்ரா வந்தாலும் ஓகே தான், இது ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திவ்யா நானும் வரணும்னு சொன்னதுல என்னங்க தப்பு இருக்குது? அஸ் அ கண்டஸ்டண்டா ஏங்க நான் லீடர் ஆகும் நான் சொல்லக்கூடாதா? நாளை பின்ன சொல்லலைன்னா இவங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க, கேம்ல முனைப்புலன்னு சொல்லி குத்துவீங்க. ஏங்க நான் லீடர் ஆகணும்னு ஆசை கூட இருக்கக்கூடாதா? இது என்னங்க அநியாயமா இருக்குது. அதே மாதிரி நீ உனக்கு அப்பயே தோணுச்சுன்னா நீ அப்பயே சொல்லியிருக்கணும். நீ அப்பெல்லாம் சொல்லல. ரைட்டு, இது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய சம்பவம் இருக்குது, நான் பார்த்து வெறியாயிட்டு. நீங்க சொல்லுங்க, ஏதோ பேச வந்தீங்க. இட்ஸ் மீ. அவங்க இந்த வீக்கே அதானே பண்ணாங்க ப்ரோ. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு விளையாடி அவங்க டீமை அந்த நெக்லஸ் எடுக்கவே விடாமல் பார்த்துட்டு அவங்க அதில் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அவங்க டாஸ்க் விளையாடிருக்காங்க. இந்த வீக்குமே பிளைண்டாக என்ன சொன்னாங்க, அவள் என்ன விளையாடினா அப்படி இப்படின்னு தான் பேசினாங்க. பார்வதி கூடலாம் போய் உட்காந்துட்டு அவங்க பிராண்ட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க ப்ரோ. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம வந்து திவ்யா வச்சு கேம் ஆடிட்டு இருக்கோம், ஆனா ஹோஸ்ட் வந்து திவ்யா நம்மள கேம் ஆடுற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா வெளியே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு திவ்யாவை அக்யூஸ் பண்ணிடலான்னு அவங்க நினைச்சாங்க.
அதே மாதிரி கம்ருதீனும் அந்த அன்னைக்கு நைட்டே வந்து கேட்பாரு, பாருங்கக்கா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாலாம் பாத்துருங்கக்கான்னு. அப்ப தெளிவா பேசுவாங்க, அவெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கல, அப்படிலாம் இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் பேசுறோம் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இது வந்து பிளான்ட் அக்யூசேஷன். இவங்க வந்து எஃப்ஜே சொல்றதை எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல சொல்றது அந்த மாதிரி இதை ஒரு நாள் கொண்டு வரலான்னு பாக்குறாங்க, அவங்களுக்கு ஃபேவரா தான் வெளியே இருக்குன்னு நினைச்சிட்டு. ஆனா அவங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சந்தேகம்லாம் கண்டிப்பா இல்லைங்க. 20 இயர்ஸ் இருந்திருக்காங்க ஒருத்தர் கூட, அவங்களுக்கு எப்படிங்க சந்தேகம் வரும்? அது சந்தேகம்லாம் கிடையவே கிடையாது. இவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்றாங்க. இவங்க போன வாரம் மிடிலேயே இதை பேசியிருப்பாங்க ஒரு இடத்துல. அதை நேற்று ஒருத்தவங்க ட்வீட் கூட போட்டிருந்தாங்க, நான் கூட போஸ்ட் போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அது அது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணது. அதே மாதிரி இந்த மைக்கு காட்டி வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எங்கேயோ போய் பேசுவாங்களே, பிபி கூட லைவ்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க இது ரிலேட்டடா தான் வியானா கிட்ட பேசுறதுக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலா இது அவங்க பிளான் பண்ணது. இது அவங்களுக்கு இருக்கிற சந்தேகமோ பயமோ அப்படின்லாம் இல்லை. அவங்க எப்பவுமே பொய் சொல்றதுன்னா அந்த இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுப்பாங்கங்க. இன்னைக்கு அந்த இன்னசென்ட் ஃபேஸ் இன்னைக்கு த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணாங்க பாருங்க. அழுதுட்டே ஒரு மாதிரி நாமினேஷன் அப்போ கூட மெயின்டைன் பண்ணாங்க பாருங்க. நான் இல்லை, எதற்கு எது விஜய் சேதுபதி நிக்கிறாரா, எதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வச்சிருக்காங்க, அவர் வந்தா தானே இந்த ஃபேஸ் மாத்துவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ 24/7 டாஸ்க் போல, 24/7 ஸ்ட்ராட்டஜி போல, நமக்கு தான் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்புறமா. சரி நித்யா பேசுங்க நீங்க.